நாங்கள் வந்து டக்ஸிம்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதாவது இஸ்தான்புலுக்குள்ளாலே டக்ஸிம் ஸ்கொயர்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஃபேமஸான இடம். அங்கே வந்துருக்கோம். இது வந்து ஒரு ஷாப்பிங் ஏரியா தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃப்ளவர் ஷாப்பு பயங்கரமாக இருக்குது. ஃப்ளவர் ஷாப்பு, அடுத்து அந்த பக்கத்தில் பேகு, ஒரு கூட்டம் கடைகள் இருக்குது. இப்படியே ஒரு ரவுண்டு இன்றைக்கி சுற்ற போகிறோம். சூப்பராக இருக்குல்ல, ஃப்ளவர்ஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் ஈவினிங் 8 o'clock குளிர் தாங்கலை. நாங்கள் இந்த விண்டர் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வந்தோம். அது ப்ளூ கலரா ரோஸ் கலரா? ப்ளூ கலர் ரோஸ். ஆனால் கலர் வந்து ப்ளூ கலர். ஓகே. நம்ம இடங்கள்ல எல்லாம் இது கிடைக்காது இல்லை. கத்தாரில் பார்த்துருக்கல நீ? கத்தாரில் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் டக்ஸிம் ஸ்கொயரோட சென்டர் பாயிண்ட். ஆக்சுவலி இது ஒரு சென்டர் லொக்கேஷன். ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஏதாவது ஹிஸ்ட்ரியாக இருக்குது நம்ம தெரியல. ஸோ வந்துட்டோம். பட் பின்னால் பாருங்கள், அந்த ஸ்கொயரோட சேர்ந்து ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்க, பைராம் கர்தே கிளிக்திர்னு சொல்லிட்டு. அதுவே அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு பாரு, பெற தெரியுதா? என்ன பெறையும் தெரியுது. பட் இது பார்க்கறதுக்கு நம்ம அந்த ப்ளூ மாஸ்க் மாதிரி, ஹாகியா சோஃபியா மாதிரி அதே மாடலில் தான் இருக்குது. பட் இது லேட்டஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஏரியா எல்லாமே ஒரு ஷாப்பிங் ஏரியா. ஸோ சுற்ற போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோஸை கடைகளுக்கு உள்ள பக்கத்தில் போய் எடுப்போம். போகலாமா? கபாபோட கடை. எல்லாமே கபாபோட கடை. துர்கிஷ் ஃபேமஸ் சாப்பாடு கபாபு. GB, I don't understand. You where from? India. India, Zindabad. Zindabad. Yeah. That's the best. Okay. Thank you. Okay, we'll buy something. Here is takeaway. Yeah, take away. Okay, how many? 1, 2, 3. One is fine. We will check first, then we will see. One everything and this. Okay. Yeah. Come on. How much? Normal 108. Normal 108. Evla baba sağ olasın. Medium 260. Large 320. Normal, fine. Normal. Yeah, 100, yeah? 180. 180. Yeah, look. And, this is what? Meat? Lamb? Meat. இது வேணுமா அது வேணுமா? That is chicken? This chicken, this is meat. My name is Sultan Süleyman. Huh? My name is Sultan Süleyman. Your name is Sultan Sulaiman? Yeah. Which one better? How many? Three. Which one better? Good. Which one? This one? One this, two. One this order. No, one's fine. Yeah, two. Very hungry. And look, mashallah, two. This one. அவன் சொல்ல இதில் ஒன்று அதில் ஒன்று வாங்க. One is fine. One. Yes. Smith Sarai. ஐஸ்கிரீம். Beverly One லோகந்தாசி. இது ஒரு கடை பயங்கரமாக இருக்குது. எல்லா பக்கம் ஒரே கபாபு, ப்ரெட்டு. நைட்டு டின்னருக்குள்ளே எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. டின்னருக்குள்ள ஃபுட்டு ஃபிஷ்லேருந்து கபாப்பு, சிக்கனு, மட்டன் எல்லா வெரைட்டியும் இதில் இருக்குது. பயங்கர க்ரௌடு. டக்குன்னு தான் போகுது. எவ்வளோ ஏதாவது வாங்குதோமா சாப்பிடுதோமா? வெரைட்டியாக இருக்குது எல்லாமே. இது ஃபுல்லாக எல்லாமே ஸ்வீட்டு. ரொம்ப இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மேலே காட்டு எவ்வளோ க்ரௌடு ஒரு ராத்திரி என்ன க்ரௌடு. இது இந்த ஈத் ரமதான் ஆனதுனால இந்த க்ரௌடு இப்படி பயங்கரமாக இருக்குது. இங்கே எப்போவுமே க்ரௌடாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம நல்ல டைமுக்கு தான் வந்திருக்கோம் நினைக்கிறேன். ஆமாம், சரியான ஒரு ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா உலகத்திலேயே அதிக நபர்களால் விசிட் செய்யப்பட்ட இடம், அதாவது டூரிஸ்ட்டுகள் இந்த இஸ்தான்புல். ஆனால் உலகம் ஃபுல்லாக உள்ளதில் இஸ்தான்புல் வந்து மேக்சிமம் ஆளுங்க வந்த இடம், டூரிஸ்ட் பிளேஸ். தேங்க்யூ. பக்கத்தில் ஒரு ஆள் அடித்து விலசுது. நீ சாடு. அவன் ஒரு 10-20 கிட்ட அடிச்சாச்சு. நீ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இன்னும் கூட வேணாம். அவன் இன்னும் இதை முடிச்சு நான் போவான் போல. தேங்க்யூ. வா, அடுத்த கடை எல்லாம் பாஸ்தா பீஸா. என்ன திருப்பியும் தோடு. இந்த தோடு ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. இது ஸ்ட்ரீட்லேயே வச்சுருக்காங்க. இதை வாங்கிட்டு மேலே போய் சாப்பிடணும். அப்படியா? சாப்பிடுவா இங்கே? சாப்பிடுவா? எடுத்து வச்சு நம்ம அடுத்து ஒரு கடை இருக்கு. பட் இங்கே தான் கூட்டம் இல்லையா? சாப்பிடுவோம். என்ன வேணும்? அதெல்லாம் ஸ்வீட்ஸ். டின்னருக்கு ஃபுல் செட்டில் ஆயாச்சு. இது வந்து மட்டன் ரிப்ஸ் வித் சிப்ஸ். இது கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் தரல, இது ஒரு ரைஸ் இருந்துச்சு. இதுதான் நம்ம மெயின் ஐட்டம் குனாஃபா. அண்ட் இது வந்து சாலட், இது சிக்கன். இது என்னது, பீஃபா மட்டனா ஏதோ ஒன்று. இன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்து என்ன நிலைமைன்னு சொல்கிறோம். இங்கே தான் நாங்கள் டின்னரு. பயங்கரமான ஒரு க்ரௌடு. நல்ல ஃபேமஸ் கடைன்னு நினைக்கும், பட் எங்களுக்கே தெரியல. பட் இங்கே வந்தோன்னா 24/7 க்ரௌடு இருந்துகிட்டே இருக்குது. அது எப்படின்னா கபாபு, இந்த துர்க்கிஷோட எல்லா ஐட்டம்ஸும் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ மெனு வந்து ஆல்ரெடி குக்டு ரெடி. நம்ம வரணும், ஏன்னா இது வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். லைனில் வந்து இப்படி பின்னால் இந்த கவுண்டரில் வந்து பே பண்ணிவிட்டு நமக்கே போய் சாப்பிட வேண்டியதுதான். நாங்கள் மேலே இருக்கோம். பட் கடையில் செட்டப்பு சூப்பராக இருக்குது. ரொம்ப க்ரௌடு. கண்டிப்பாக இது ஃபேமஸான கடை தான். இப்போ ஸ்பெஷல் என்னென்னா சாப்பாடு முடிச்சுட்டு துர்க்கிஷ் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்கள் மேடம் வந்து ஒரு சேலஞ்ச். ஸோ காஃபி வருது, இன்றைக்கி அவள் குடிக்க போகிறா துர்க்கிஷ் காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு துர்க்கி வந்துருக்கு. அதனால் பார்ப்போம் இன்னைக்கு நீ எப்படி காஃபியை குடிக்கன்னு. ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் அம்மா துர்க்கிஷ் காஃபி நினச்சி ஆவலை எதிர்பார்த்தாங்க. பட் வந்ததோ இந்த ஒரு கப்பில் காஃபி, நார்மல் காஃபி. எங்கள் அம்மாவால் மனம் தாங்க முடியவில்லை. காஃபி துர்க்கிஷ் காஃபி தான் கேட்டது, ஆர்டர் பண்ணது துர்க்கிஷ் காஃபி. ஆனால் வந்த கப்பு சரியில்லை, அதனால கொடுக்க மாட்டேன். அவங்க எதிர்பார்த்தது கொஞ்சம் கூட லைட்டாக அந்த பிளாக் காஃபி மாதிரி. ஆனால் இது மில்க் காஃபி மாதிரி இருக்கு இல்லையா? குடிப்போம். சரி, நம்ம குடிச்சு பார்த்துட்டு சொல்லுவோம். சொதப்பல்லான மொமெண்ட் திஸ் வேர்ட். Thank you so much. How much? This one very good? Thank you so much. அவங்க வந்து நமக்கு நம்மளோட சர்வீஸை பாராட்டி அதை 2 சாயாவும் ஃப்ரீயாக தந்துட்டு போகிறாங்க. ஷோ, இப்போ தான் முகத்தில் மலர்ச்சியை வந்துருக்கு ஒரு ஆள். எனக்கு காஃபி இருக்குப்பா, துர்க்கிஷ் காஃபி நான் குடிச்சது. துர்க்கிஷ் காஃபின்னு கேட்க வந்தவங்க Turkish coffee.
காஃபியோட கப்புக்கு தான் இங்கே ஃபேன். தாங்கண்ணா வீட்டு உண்மையிலே ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஏன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் போய் சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் நம்புதோம். ரொம்ப நல்லா இருக்கு. காஃபியா கசப்பு. பட் நான் ஏற்கனவே இந்த மாதிரி காஃபி குடிப்பேனே, அதனால் ஓகே. குடித்தா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது.